நான் சொன்னேனா என்ன உங்களை கேட்குறேன்றீங்களா? அட சொன்னங்க. ஃப்ளாஷ்பேக். நமக்கு இப்போ ஆடி சேல் எப்படி போயிட்டு இருக்கோ அதே மாதிரி தசரா சேல் வரும் இல்லையா, அந்த மாதிரி டைம் வரைக்கும் வெயிட் பண்ணீங்கன்னா ஒரு 45-50க்கு இந்த ஃபோன் ஒரு நல்ல ஃபோன். அப்போ யூ கேன் ஃபைண்ட் சம் ஒன் இல்லை, மெனி ஒன். 80,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ண இந்த நத்திங் ஃபோன் 3 இப்போ கிட்டத்தட்ட 50% மேல டிஸ்கவுண்ட் பண்ணி 35,000 ரூபாய்க்கு. 35,000 ரூபாய்க்கா? அப்போவும் கொஞ்சம் யோசிக்கணும். அதுக்கு நத்திங் ஃபோன் 1 ஃபோன் 2 எக்ஸ்சேஞ்சில் கொடுக்கணும். இது தேவையா? இல்லாட்டி 45,000 ரூபாய், அதுவும் ஃபோன் 1 ஃபோன் 2 வச்சிருக்கிறவங்களுக்கு. உங்களுக்கு நம்மள மாதிரி காமனான பீப்புள் இது வரைக்கும் நத்திங் பக்கமே போல ஃபோன் 1 ஃபோன் 2 இல்லை அப்படின்றவங்களுக்கு 60,000 ரூபாய். ஸோ ஃப்ளிப்கார்ட் அண்ட் நத்திங் சேர்ந்து அவங்களுடைய நம்பர் கேமை இங்கேயும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. 35,000 ரூபாய்க்கே வேணுமான்னு கேட்டேன் நான். அதை தான் இப்போ சொல்ல போகிறேன். ஒவ்வொரு பட்ஜெட்டில் யார் பார்க்கக்கூடாது. ஏன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனை கிட்டத்தட்ட 2 மாதமாக என்னுடைய டீம்மேட் வந்து யூஸ் பண்ணி டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கான ப்ரூஃப். உண்மையாகவே டெஸ்ட் பண்ணீங்களா? அழுக்கு பண்ணிட்டு இருந்தீங்களா? அன்னைக்கு நம்ம ட்ரிம் பண்ணிருந்தீங்களா? அந்த டைமில் நான் பார்க்கும்போதே இந்த கலர் இப்படி தான் இருந்துச்சு. அவங்ககிட்ட கேட்டேன், யூஸ் பண்ணிட்டு தானே இருக்கேன்னு சொன்னார். அதுக்காக தான் சொல்கிறேன், ப்ரூஃப். தப்பாக நினைக்கிறது. ஸோ இது இல்லை, இதை பற்றி பேசுவோம். ஆஃபரை பற்றி முழுசாக சொல்லிட்டேன். நத்திங் ஃபோன் 1, 2 வச்சிருக்கிறவங்களுக்கு அந்த யூஐ பிடிச்சிருக்கும். மேபி அந்த பிராண்ட் லாயல்ட்டி இதுக்காக அவங்க அப்கிரேட் பண்ணலாமான்னு யோசிக்கும் போது மேபி இந்த 35,000 ரூபாய்க்கு இந்த ஃபோன் அவங்களுக்கு கரெக்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ சொல்லும் போது ப்ரோஸ் அண்ட் கான்ஸை பார்த்துக்கோங்க. பட் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கு விருப்பம் கிடையாது. அதை நான் எங்கள் அப்பா அம்மாவுக்கு கொடுக்குறேன். 45,000 ரூபாய்க்கு இது வாங்கலாமா அப்படின்னாலுமே இந்த வீடியோவை பார்க்கும்போது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிடும் இது நமக்கு தேவையா இல்லையான்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் சொல்ல போனால் டிஸ்பிளே, நல்ல டிஸ்பிளே, கலர்ஸ்லேருந்து உங்களுக்கு HDR கண்டென்ட் பார்க்கறதுலேருந்து எல்லாத்துலேயுமே நல்லா இருந்துச்சு. அவுட்டோர்ல விசிபிலிட்டியுமே ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ அதுல பிரச்சனையே கிடையாது. ஆனா என்ன, LTPO டிஸ்பிளே கொடுக்கல, LTPS தான் கொடுத்துருந்தாங்க. 35,000 ரூபாய்க்கு வாங்குற மாதிரி இருந்தா ஓகே, 45,000 ரூபாய்க்குனாலும் LTPO கொடுத்துருந்துருக்கணும். மற்றபடி ப்ரொடக்ஷன் எல்லாம் ஓரளவுக்கு ஓகேவா இருக்கு. இப்போ வந்து இந்த பட்ஜெட்டுக்கு அந்த பட்ஜெட் கிடையாது. IP68 தான் இருக்கு. அந்த ஆடியோ குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் நல்லாவே இருந்தது. உங்களுக்கு 2 சைடுமே ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆகும்போது அந்த சவுண்ட் எஃபெக்ட்டுமே நல்லா இருந்துச்சு இந்த செக்மெண்ட்ல. பட் டிசைனை பத்தி சொல்லும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டச், இந்த டிஸ்பிளே இதெல்லாம் பத்தி பேச போறீங்களா? தம்பி உண்மையாவே எப்படி தான் இருந்துச்சு யூஸ் பண்ணும்போது? ஆனா வெளியில எடுத்துட்டு போற மாதிரி என்ன ஃபோன்னு புதுசா கேட்டாங்க. அவ்வளவுதான். வெளியில எடுத்துட்டு போனீங்கன்னா லான்ச் ஆகி 6 மாசம் கழிச்சு புதுசா கேட்டேன். ஆமா, புதுசா இருக்குல்ல. 3 வருஷம் இல்லை அந்த ஷோ ஆஃப் வேணும் அப்படின்னா என்னப்பா ஃபோன் இது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க கண்டிப்பா. பட் கேட்கும் போது என்னப்பா ஃபோன் அப்படின்னு கேட்டாங்களா? நான் கேட்டேன், அப்படிலாம் கேட்கலையா, ஏதோ வித்தியாசமா இருக்குன்னு கேட்டாங்க. எனக்குமே பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் லான்ச் ஆகும்போது அங்கங்கே அந்த கேரம் போர்ட்லாம் விளையாடும்போது சின்ன பசங்க அப்படி கழிச்சு விடுவாங்க பாருங்க, அந்த மாதிரி தான் இருந்த மாதிரி இருந்துச்சு. பட் இப்போ பார்க்கும்போது பரவாயில்லையே அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஸோ டிசைன் பர்சனல் ப்ரிஃபரன்ஸ் தான். பட் இருந்தாலும் கிளிஃப் லைட்டையும் கொடுத்துருந்துருக்கலாம். அவங்க அதை கொடுக்காம இந்த இன்டர்ஃபேஸை இது யூஸ் பண்ணிடா தம்பி 2 மாசத்துல எப்பயாச்சும் ஒரு தடவையாச்சு ஆப்ஷனை மட்டும் யூஸ் பண்ண டைம் பார்க்கறதுக்கு சார்ஜிங் போகிற மாதிரி இண்டிகேஷன். ஸோ டைம் அண்ட் சார்ஜிங் இதுக்கு மட்டும் யூஸ் பண்ணியிருக்காப்புல. மற்ற எந்த விஷயத்துக்கும் நோ ஆனி. யூஐ பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல யூஐ நத்திங் எனக்கு பர்சனலி வந்து பிடிச்சிருந்தது. அண்ட் இப்போ நிறைய விதமான அப்டேட்ஸும் பண்ணியிருக்காங்க. முன்ன இருந்த அளவுக்கு நம்ம 2Aல சொன்ன அளவுக்கான பக்கெல்லாம் இப்போ வந்து கிடையாது. சின்னதாக ஒரு சில இஷ்யூஸ் இருந்தது, அதுவுமே ஒரு சில அப்டேட்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ஒரு ஸ்டேபிளான, ஒரு கிளீனான, ஸ்லீக்கான யூஐ அப்படின்ற பட்சத்தில் இதில் அது இருந்தது. அண்ட் பேட்டரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு நாள் அப்படின்றது பிரச்சனை எல்லாம் வரும். 6 ஹவர்ஸ்லேருந்து 7 ஹவர்ஸ் வரைக்கும் அவருடைய யூசேஜில் உங்களுக்கு ஸ்க்ரீன் ஆன் டைம் எங்களுக்கு வந்தது. பட் சார்ஜர் பாக்ஸில் வராது. அது இப்பயுமே நம்ம தனியாக தான் காசு கொடுத்து வாங்கணும். அதையுமே ஒரிஜினல் சார்ஜராக CMFலயே கொடுக்குறாங்க. இந்த கலரில் இருக்கும். பட் அது ஒரிஜினலாக பார்த்து வாங்குங்க. நிறைய ஃபேக்காக போய்கிட்டு இருக்கு. நம்ம அதை பற்றியும் தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஆனால் பர்ஃபார்மன்ஸை பற்றி சும்மா சொல்லக்கூடாது. ஃப்ளாக்ஷிப் லெவலில் இருக்குது உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ். அதனால தான் நாங்கள் 80,000 ரூபான்னு சொல்லிட்டு இருந்ததெல்லாம் சும்மா. இப்போ வந்து 35-45 அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பட்ஜெட்டுக்கு இந்த பர்ஃபார்மன்ஸ் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லுவேன். ப்ராசஸர் ஒரு நல்ல ஆப்டிமேஷன் வந்து பண்ணியிருக்காங்க. இன்னுமே பெட்டர் ஆப்டிமைஸ் பண்ணால் உங்களுக்கு பேட்டரி லைஃபும் இன்னும் கொஞ்சம் நல்லா வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ப்ளஸ் கேமிங் நீங்கள் மாடரேட்டாக மற்ற விஷயங்கள்லாம் விளையாடும் போது பிரச்சனை கிடையாது. ரொம்ப ஹெவியான கேம்ஸ் வந்து விளையாடல. பட் நார்மலாக கேஷுவலாக அப்பப்போ போர் அடிக்கும் போது BGM இருக்கட்டும், ஜென்ஷன் இம்பாக்டாக இருக்கட்டும், இது எல்லாமே விளையாடி இருக்கிறாரு. அதில் பர்ஃபார்மன்ஸ் ஓரளவுக்கு நல்லா தான் இருந்திருக்கு. ஹீட்டிங்கும் அந்த அளவுக்கு இல்லை. ரேம் மேனேஜ்மெண்ட்டுமே நல்லா இருந்தது. நிறைய அப்ளிகேஷன்ஸ் பேக்ரவுண்டில் வச்சும் அவர் யூஸ் பண்ணிருக்காரு கன்சிஸ்டன்ட்லி பல நாட்கள். அது எல்லாமே மெமரியில் தான் இருக்குது. அடுத்த நாள் யூஸ் பண்ணும்போது கூட. ஸோ அந்த இடத்துல அவங்களுடைய ஆப்டிமைசேஷன் பெட்டர். இப்போ ரொம்ப முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். இந்த கேமரா பின் பக்கம் எத்தனை கேமரா இருக்குன்றது எண்ணி பார்க்கறதுக்கு நானே சொல்லிடுறேன். 50 மெகாபிக்சல் கேமரா தான் எல்லாமே இருந்தது. இனிஷியல் டெஸ்ட் பண்ணும்போது எப்படி இருந்துச்சுன்னு சொன்னேன். பட் இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இனிஷியல் டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா ஷட்டர் லேக் ரொம்ப அதிகமாக இருந்தது. நிறைய யூசர்ஸ்க்கு அது ஒரு பெரிய பிரச்சனையாவே இருந்தது. நம்ம டெஸ்ட் பண்ணதுல கொஞ்சமா இருந்தது. பட் இப்போ ரீசெண்டா வந்த அப்டேட்ல அதை ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இப்போ நாங்கள் டெஸ்ட் பண்ணும்போது அந்த இஷ்யூ கிடையாது. பட் கேமரா சாம்பிள்ஸை பொறுத்த வரைக்கும்
நல்லாவே இருக்குதுங்க. இன்ஃபேக்ட் பாருங்களேன், நம்ம அன்பாக்சிங் அப்போ சொன்னப்போ கேமரா வந்து அந்த அளவுக்கு கிடையாது, கன்சிஸ்டண்டாகவே கிடையாது. பட் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சில இமேஜஸ் எல்லாம் நல்லாவே இருக்கு. பட் இப்பயுமே அது கன்சிஸ்டண்டாக கிடையாது. எங்கள் டீமோட மிஸ்டர் கன்சிஸ்டன்ட் யூஸ் பண்ணும்போதே அது கன்சிஸ்டண்டாக இல்லை அப்படின்னா எப்போதான் அது கன்சிஸ்டன்ட் ஆகும் சொல்லுங்க பாருங்க. எஸ், கேமரா 10 ஃபோட்டோ எடுத்தீங்கன்னா ஒரு 5 ஃபோட்டோ 6 ஃபோட்டோ நல்லா இருக்கு. மீதி ஒரு 4 ஃபோட்டோவில் சேச்சுரேஷன் கொஞ்சம் அப்படி தான் இருக்கு. டைனமிக் ரேஞ்சும் கொஞ்சமாக வந்து மிஸ் ஆகுது. பட் மற்றபடி போர்ட்ரேட் ஷாட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து கடைசி அப்டேட்டில் சொல்லிட்டு இருக்கேன். இந்த வீடியோ பப்ளிஷ் பண்ணும்போது என்ன ஆகும் தெரியாது. ஏன்னா நத்திங் கிட்ட ஒரு லாங் வரலாறு இருக்கு. சாஃப்ட்வேர் எப்படி அவங்க ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணி உங்களுக்கு 5 வருஷத்துக்கான OS அப்டேட் அண்ட் 7 வருஷத்துக்கான சாஃப்ட்வேர் அப்டேட் வந்து ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க. சொன்ன மாதிரியே கொடுப்பாங்களோ அதே போல நடுவில் ஏதாச்சும் ஒரு அப்டேட் கொடுக்கும்போது கேமரா நல்லா இருக்கிறத சொதப்பி விடுவாங்க, சொதப்பி இருக்க கேமராவை நல்லா பண்ணுவாங்க. இப்போ நல்லா இருக்கு, பட் திரும்ப எப்போ சொதப்புவாங்கன்றது தெரியல. ஸோ வாங்குறவங்க பி கேர்ஃபுல். ஸோ அடுத்த மாதம் OS அப்டேட் வருதான். ஸோ இப்போவே கையில் பிடிச்சி வச்சுக்கணும் போல. ஸோ கனெக்டிவிட்டிக்கு தேவையான எல்லா விதமான விஷயங்களும் இருக்குது. எல்லாம் கொடுத்த கால் பாய் கீழே மட்டும் USB 2.0 கொடுத்துருக்கீங்களே, நியாயமா? 35,000 ரூபாய்க்கு ஓரளவுக்கு நியாயம் மாதிரி தெரிஞ்சாலும் 85,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணிங்க பாருங்க, மன தைரியம் தாங்க உங்களுக்கு. அப்புறம் இந்த பட்டன் எதுக்கு சும்மா இங்கே இருக்குது? சும்மா தான் இருக்குது, அதை தான் நானும் சொல்லலை. அதனால தான் சொல்கிறேன். அதனால தான் சொல்லலை, யூஸே பண்ணல. 2 மாசத்துல எல்லாத்தையுமே யூஸ் பண்ணான். கேமரா நான் நல்லா இல்லைனா கூட நல்லா இருக்குதுன்னா இப்போ பாருங்கலாம் சொன்னான். பக் எல்லாம் இருந்துச்சுன்னா இப்போ இல்லைண்டா. ஸோ எல்லாமே இப்போ அவரோட ஸ்கிரிப்ட் பிரகாரம் தான் போய்கிட்டு இருக்கு. பட் இந்த ஒரு விஷயம் மட்டும் எங்க ஸ்கிரிப்ட் பிரகாரமே கடைசி வரைக்கும் அந்த ஆணியே யூஸ் பண்ணல. எதுக்கு இது இருக்குதுன்னு இன்னைக்கு வரைக்கும் தெரியல. என்னன்னா இனிஷியலா வந்து அந்த பவர் பட்டனுக்கு பதில் ரொம்ப டைம் மிஸ்டேக் ஆச்சான். அதுக்கப்புறம் கொஞ்சம் பழக மேலே தொட ஆரம்பிச்சிட்டாரு. என்னப்பா அதுக்கே உனக்கு ஒரு அவார்டு தரணும்பா. சரி, இப்போ ஃபைனலா நான் சொல்ல வேண்டிய ரெண்டே விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 60,000 ரூபாய்க்கு சத்தியமா இந்த ஃபோன் நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஓகே, இஃப் இன் கேஸ் உங்ககிட்ட நத்திங் ஃபோன் 1, 2 இருந்ததுன்னா உங்களுக்கு ஆல்ரெடி நத்திங்கோட UI இதெல்லாம் பிடிச்சிருக்கும். ஸோ அப்போ நீங்கள் 45,000 ரூபாய்க்கு ஃபோன் எக்ஸ்சேஞ்ச் பண்ணாமல் இதை வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா இப்போவுமே இதில் ஒரு சில நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் இருக்குது. அது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஆட்டோ ஃபோக்கஸ் அல்ட்ரா வைட்ல கிடையாது, USB 2.0 தான் இருக்குது, LTPO டிஸ்பிளே வந்து கிடையாது, கார்னிங் 7i தான் இருக்கும். அண்ட் ஷட்டர் லேக் முன்ன இல்லை, அது முன்ன இருந்தது, இப்போ ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க, திரும்ப வருமானு தெரியாது. அண்ட் சார்ஜர் பாக்ஸில் வரவே வராது, நம்ம தனியாக தான் காசை கொடுத்து வாங்கணும். அப்படி 35,000 ரூபாய்க்கு வாங்குறதா இருந்தால் நீங்கள் அதை ட்ரை பண்ணலாமான்னு பாருங்க நத்திங் ஃபோன் யூசர்ஸ். பட் மற்றவங்க வாங்காதீங்க. இல்லை ஃபோன் உங்ககிட்ட வச்சுட்டு நீங்கள் 45,000 ரூபாய்க்கு வாங்கணும் அப்படின்றதுக்கு யோசிச்சுக்கோங்க. ஏன்னா அந்த பட்ஜெட்டில் நிறைய ஃபோன்ஸ் நமக்கு வந்து ஆப்ஷன் இருக்கு. ஒரு விஷயம் சொல்லுடா. எல்லோ செட் சேம் பிச்சு சாக்லேட் வாங்கி பண்ணணும். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. பட் மற்ற நத்திங் ஃபோன்ஸ்க்கும் ஒரு சில ஆஃபர்ஸ் இருக்கு. என்னென்ன ஃபோனுக்கு என்னென்ன ஆஃபர் இருக்குன்றது வந்து பாருங்க. கரெக்டான ஆஃபரை தெளிவாக பார்த்து அந்த ஆஃபர்ல வந்து வாங்கிக்கோங்க. எல்லாமே Flipkart அஃபிஷியல் செல்லர் யாருன்றது தெரிஞ்சதுக்கப்புறம் வாங்க, சரிங்களா? ஏமாந்து போய் இந்த ரீசெல் பண்ணுறவங்க கிட்ட, ஃபேக் செல்லர் கிட்டலாம் வாங்கி மாட்டிக்காதீங்க. அஃபிஷியலாக இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் சேலுக்கு வரும்போது எக்ஸாக்ட் லிங்க் என்ன எதிர்த்து நம்ம வீடியோவில் அப்டேட் பண்ண சொல்கிறேன். ப்ளஸ் நம்மளுடைய டெலிகிராம் சேனல், இன்ஸ்டாகிராம் சேனல், வாட்ஸ்அப் சேனல் எல்லாத்துலேயுமே லிங்க் வரும். ஸோ டோன்ட் ஃபர்கெட் டு ஃபாலோ. அஃபிஷியல் செல்லரே கேட்காது. ஸோ மீண்டும் ஒரு இடத்துல சந்திக்கிறேன். வாழ்க தமிழ். ஸோ நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு இந்த ஃபோனை பற்றின கருத்துக்கள் என்ன? இந்த பட்ஜெட்டுக்கு நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரெக்கமெண்ட் பண்ணுவீங்களான்னு? சூப்பர் டிசைன். இவ்வளோ நேரம் உன் ஸ்கிரிப்ட் இருக்குன்னு சொன்னன்றதுக்காக இப்படிலாம் சொல்லக்கூடாது. டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்கா சொல்லுங்கள். நான் சாக்லேட்